அதே டெய்லர், அதே வாடகை என்ற மாரி வந்து, ஒரு 3 நாளுக்கு முன்னாடி வந்து திமுக வந்து ஒரு இளைஞர் அணி மாநாடு போட்டிருக்காங்க. அந்த மாநாட்டில வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்ன விஷயம்னா, விக்கிரவாண்டியிலும் நம்ம நம்ம தளபதி வந்து விக்கிரவாண்டியிலும், மதுரையிலும் வந்து ஒரு விஷயம் செஞ்சிருப்பாரு. ஏன்னா, எந்த ஒரு அரசியல் கட்சியும் செய்யாத ஒரு விஷயத்த வந்து செஞ்சிருப்பாரு. அது என்ன விஷயம்னா, ஒரு கட்சியோட தொண்டன் வந்து நம்ம தலைவர நம்ப நம்ப கிட்ட வந்து பார்க்கணும். அவர்கிட்ட கை குடுக்கணும். அவருக்கு பூங்கொத்து குடுக்கணும். அவர் மேல ஒரு சால்வா போடணும்னு சொல்லிட்டு நெறைய தொண்டர்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும். அது வந்து நம்ம தளபதி வந்து செஞ்சு காட்டியிருப்பாரு. எப்படின்னா, ஒரு மாநாட்ல வந்து அந்த ஸ்டேஜ்ல இருந்து அந்த மாநாட்டு கடைசி வரையும் ஒரு ரேம்ப் போட்டு எல்லாருக்கும் அந்த கட்சியோட தலைவர் தெரியிற மாரியும், கை குடுக்குற மாரியும் ஒரு பெரிய ரேம்ப் வந்து அமைச்சு, அந்த ரேம்ப் மேல போய் நடந்துக்கிட்டு எல்லாருக்கும் கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு, எல்லா ரசிகர்களையும், எல்லா தொண்டர்களையும் பார்த்து கைய காமிச்சுட்டு வந்திருப்பாரு. அந்த விஷயத்த வந்து எந்த ஒரு கட்சி தலைவரும், எந்த ஒரு நடிகரும், எந்த ஒரு அரசியல்வாதியும் செய்யாதத நம்ம தளபதி வந்து செஞ்சு காமிச்சிருப்பாரு. அது வந்து அப்படியே திமுக அப்பட்டமா காப்பி அடிச்சிருக்காங்க. அது எப்படின்னா, ஒரு 3 நாளுக்கு முன்னாடி வந்து ஒரு மாநாடு போட்டிருக்காங்க. இளைஞர் அணி மாநாடு. அந்த மாநாட்ல வந்து ஒரு சின்ன ரேம்ப் ரொம்ப பெருசு கூட இல்ல. ஏன்னா நம்ம தளபதி வந்து ரொம்ப பெருசா 700 மீட்டருக்கு வந்து ஒரு ரேம்ப் போட்டிருப்பாரு அந்த கட்சி மாநாட்ல. ஆனா இந்த திமுக வந்து சுமார் ஒரு 200 மீட்டர் தான் இருக்கும். அவ்வளோ சின்னதா ஒரு ரேம்ப் போட்டுட்டு, அந்த ரேம்ப் மேல வந்து இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள வந்து நடக்க வச்சிருப்பாங்க. பின்னாடி 2 பாடிகார்ட நடக்க விட்டு, நம்ம தளபதி மேல டவலெல்லாம் எடுத்து போட்டுருப்பாங்கல்ல, நம்ம அந்த கட்சியோட டவல ரசிகர்கள் வந்து, தொண்டர்கள் வந்து. அதே போல வந்து யாரோ நம்ம தளபதி மேலன்னா நூத்துக்கணக்கான பேர் வந்து எடுத்து போட்டாங்க. அந்த துண்டெல்லாம் எடுத்து மேல போட்டுக்கிட்டு, தலையில கட்டிக்கிட்டு தளபதி வந்து கெத்தா நடந்து வந்தாரு. ஆனா இங்க ஒருத்தர் 2 பேர் ஒரு 10 பேருக்குள்ள தான் இருக்கும் அந்த துண்டு எடுத்து போட்டது. அந்த துண்டுக்கு வந்து குனிஞ்சு கூட எடுக்க முடியல அவரால பாவம். அப்படி இருக்கும்போது, அவர வச்சுக்கிட்டு ஒரு பொம்மை மாரி நடக்க வச்சு, ஒரு பொம்மையாட்டமே பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர வச்சு. அவரும் நம்ம தளபதி எப்படி நடக்கிறாரோ அதே போல. அதில வந்து இன்னொரு கொடும வந்து என்ன தெரியுமா? அந்த மாநாட்ல வந்து நம்ம தளபதி வந்து என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாரோ, அதே போல ட்ரெஸ் தான். அதே கலர் ஷர்ட் தான். அதே கலரு அதான் சொன்னேனே முதல்லயே. அதே கடை, அதே டெய்லருன்னு. அந்த மாதிரி வந்து நம்ம தளபதி எப்படி செஞ்சிருப்பாரோ, நம்ம தளபதி மேனரிசம் எப்படி இருக்குமோ, நம்ம தளபதி வந்து இந்த லெஃப்ட் கைய வந்து இந்த தொடை மேல கைய வச்சுக்கிட்டு வந்து எல்லாருக்கும் கைய காமிச்சு 2 கையும் எடுத்து கும்பிட்டுக்கிட்டு எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு வந்திருப்பாரு. அதே போல தான் பண்றாரு. ஆனா, அங்க இருக்கிற திமுக தொண்டர்கள் வந்து ஏதோ கடமைக்காக சும்மா கை காமிக்கிறாங்க. நம்ம மதுரை மாநாட்டிலும், நம்ம விக்கிரவாண்டி மாநாட்டிலும் என்ன ஒரு ஆர்ப்பரிப்பு, என்ன ஒரு அட்டகாசமான துள்ளலும் நம்ம நம்ம தொண்டர்கள்கிட்டயும், நம்ம ரசிகர்கள்கிட்டயும் எவ்வளோ சந்தோஷம் இருந்து அந்த ஒரு ஆரவாரமே கிடையாது. காசு வாங்கிட்டு வந்து நின்னா எப்படி இருப்போம்? பொம்மை மாரி அது மாரி தான் இருக்காங்க, அவங்க தொண்டர்கள் எல்லாம். அதே போல வந்து இன்னொரு கொடுமையும் அந்த மாநாட்டில நடந்துச்சு. நம்ம தளபதி வந்து மாநாட்டிலயும் சரி, அப்புறமா மக்கள் சந்திப்பிலும் சரி, ஒரு செல்ஃபோன் எடுத்து அப்படியே செல்ஃபி வீடியோ எடுத்து விடுவாரு. அதேபோல துணை முதலமைச்சர் வந்து காப்பி அடிச்சிருக்காங்க. இந்த அரசியல்வாதிங்க இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் செய்யணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் உடைச்சு எறிஞ்சிட்டு வந்து, புதுசா ஒரு மேனரிசம் பண்ணி, ஒரு புதுசா ஒரு கட்டமைப்பே வந்து உருவாக்குறாரு. அத வந்து காப்பி அடிச்சுட்டு செல்ஃபி வீடியோ எடுக்குறாரு துணை முதலமைச்சர் வந்து உதயநிதி ஸ்டாலினு. அந்த செல்ஃபி வீடியோக்கும் அவருக்கும் எதுவுமே சம்மந்தமே இல்லாத மாரியும் அந்த வீடியோ எடுத்து வச்சிருக்காரு. அந்த வீடியோ பார்க்கறதுக்கு என்ன கண்றாவிடா சாமின்ற மாரி இருக்கு. நம்ம தளபதி மாரியே பண்றாங்களாம். அந்த மாரி பண்ணிட்டா, நம்ம தளபதி அளவுக்கு இவங்க வந்து ஃபேமஸ் ஆயிடுவாங்களா? நம்ம தளபதி வந்து ஒவ்வொரு மாநாடும் நடத்தும்போது வந்து, நம்ம இந்தியாவுல இருக்கிற எல்லா டிவி சேனல், நியூஸ் சேனல்களும் வந்து நம்ம தளபதி மாநாட்டில் தான் வந்து உட்காந்துருக்கும். அந்த மாரி ஏதாவது ட்ரை பண்றாங்களா? மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 4, 5 சேனல்ல ஓடியிருக்கும். அவங்க இளைஞர் அணி மாநாட்டில வந்து அந்த வீடியோஸ் எல்லாம். நான் என்ன நினைக்கிறேன்னா, தளபதி வந்து அந்த மாநாட்டு வந்து ஒரு காப்பிரைட் வாங்கி வச்சிருக்கணும். என்ன மாரி யாரும் பண்ணக்கூடாது இந்த மேனரிசத்துல. அதே போல வந்து நான் அந்த மாநாட்டிலயும் ஒண்ணு பார்த்தேன். என்ன பார்த்தேன்னா, ஒரு திமுக தொண்டர் வந்து ஒரு பையன், ஒரு 24, 25 வயசு பையன் இருக்கும். அவன் என்ன பண்றான்னா, ஒரு ஸ்டூல் மேல ஏறி நின்னுக்கிட்டு வந்து, கையில குவார்டர் பாட்டில் வச்சுக்கிட்டு, அப்படியே அந்த குவார்டர் பாட்டில சுத்தி சுத்தி காமிக்கிறான். ஒரு அரசியல் மாநாடு நடக்குது. ஒரு இளைஞர் அணி மாநாடு நடக்குது. அந்த மாநாட்ல வந்து முதலமைச்சரும், துணை முதலமைச்சரும் கலந்துக்கிறாங்க. அந்த மாநாட்ல போயிட்டு ஒரு குவார்டர் பாட்டில எடுத்து அந்த ஸ்டூல் மேல நின்னுக்கிட்டு வந்து கைய சுத்தி சுத்தி காமிக்கிறான். ஒரு நாகரிகம் இல்லா ஒரு தொண்டர்கள் நான் பார்த்தேன். ஏன்னா கையில ஒரு குவார்டர் பாட்டில் வச்சுக்கிட்டு சுத்தி சுத்தி காமிக்கிறாரு. அந்த மாநாட்ல வந்து இப்போ துணை முதலமைச்சரும், முதலமைச்சரும் கலந்துக்கிறாங்க. எத்தனை டிவி சேனல்ல போடுவாங்க. எத்தனையோ நியூஸ்ல போடுவாங்க. எத்தனையோ டிவி சேனல் வந்து லைவா டெலிகாஸ்ட் பண்றாங்க. அந்த டெலிகாஸ்ட் பண்ணும்போது அந்த காட்சிய வந்து மக்கள் பார்த்தாங்கன்னா, என்ன நினைப்பாங்கன்றது கூட ஒரு சின்ன ஒரு அறிவு கூட இல்லாம, அந்த பையன் வந்து கையில குவார்டர் பாட்டில் வச்சுக்கிட்டு திமுக, டிஎம்கேன்னு கத்துறான். இந்த டிஎம்கேவும், இந்த நாம் தமிழர் கட்சியினரும் சேர்ந்து வந்து தமிழக வெற்றி கழக தொண்டர்களையும், ரசிகர்களையும் தற்குறிங்கன்னு சொல்றாங்க. அப்போ இவங்க செய்றதெல்லாம் தற்குறிங்க இல்லையா? தற்குறின்னு சொல்றாங்களே, இவங்க செய்ற செயல தான் தற்குறின்னு சொல்லுவாங்க. எப்பவாச்சும் எங்க மாநாட்டிலயும், எங்க கட்சி கூட்டத்திலயும் யாரானா குடிச்சிட்டு, அந்த மாரி குவார்டர் பாட்டில வந்து கையில காமிச்சுட்டு யாராவது நீங்க நியூஸ் சேனல்ல பார்த்துருப்பீங்களா? அந்த மாரி யாருமே பார்த்துருக்க முடியாது. ஏன்னா,
ஒரு எங்கள் தளபதியை பார்க்க நாங்கள் கத்துவோம், ஜாலியாக இருப்போம், குதூகலமாக இருப்போம். இந்த மாதிரி கையில் குவார்ட்டர் பாட்டில் வச்சுக்கிட்டு டிஎம்கேன்னு சொல்லிட்டு எங்கள் கட்சியில் வந்து யாருமே அந்த மாதிரி கத்ததே கிடையாது. இவங்கெல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இதை செய்கிறாங்கன்னு தெரில. தமிழக வெற்றி கழக மாநாட்டில் என்னென்ன செஞ்சாங்களோ தளபதி விஜய் வந்து அதெல்லாம் செஞ்சால் நம்மளும் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகலாம். ஏதோ செய்கிறாங்க, எதுவுமே எடுபடலை. ஏன்னா அது வந்து எல்லா டிவிலையும் எல்லா நியூஸ்லையும் ட்ரோல் தான் ஆச்சு. நான் பார்த்தேன் நேற்று முந்தின 2 நாளும் நான் டிவிலையும் செல்ஃபோன்லையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு பக்கம் தளபதியை வச்சுக்கிட்டு, ஒரு பக்கம் மு க ஸ்டாலினையும், ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலினையும் வச்சுக்கிட்டு வந்து பயங்கரமாக ட்ரோல் பண்ணுறாங்க. பயங்கரமாக ட்ரோல் பண்ணி பயங்கரமாக கலாய்ச்சி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தா எனக்கு எப்படி தெரியுமா தோணுது, படையப்பா படத்தில் வந்து செந்திலுக்காக ரஜினி வந்து பொண்ணு பார்க்க போவார். அப்போ வந்து செந்தில் வந்து சேத்துல விழுந்துருவார். அப்போ ரஜினியோட துணி தான் போட்டுக்கிட்டு செந்தில் பொண்ணு பார்க்க போவார். அப்போ சொல்லுவார் ரஜினி, மாப்பிள்ளை இவரை தான், இவர் போட்டுக்கிட்டு இருக்க துணி மட்டும் என்னோடதுன்னு சொல்லுவார்ல ரஜினி. அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் செஞ்சால் தளபதி விஜய் மாதிரி ஃபேமஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு யார் சொன்ன ஆலோசனை தெரில. ரொம்ப கேவலமாக இருக்குது. ஆனால் நான் என்னென்னவோ நினச்சேன் திமுக வந்து, ஆனால் எந்த அளவுக்கு வந்து இறங்கி செய்வாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட கனவுல கூட நினச்சி பார்க்கவே இல்லை. இந்த மாநாட்டை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு. நன்றி, வணக்கம்.